வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்பையும் அவ்வளோ கொழுப்பையும் சேர்த்து தான் நம்ம தொப்பைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார், இதுக்கும் கொரட்டை பிரச்சனைக்கு என்ன சார் சம்பந்தம்? கொரட்டை வாயிலிருந்து தானே வருது, ஏன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் காரணமாக காமிக்கிறீங்க? ஒரு லெவலுக்கு மேலே வயிறு பெருசாக இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நெஞ்சு மேலே பாரமாக அழுத்தம். நெஞ்சு பகுதியும் நுரையீரல் வயிற்று பகுதியும் பிரிக்கிறது விதர உதானம்னு சொல்லுவது, இல்லைன்னா டயஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற வெயிட்டு ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் ப்ரெஷர் கூட அது என்ன ஆகும், நெஞ்சு பகுதியை அழுத்திட்டு வரும். ஸோ இவ்வளோ பேர் இந்த ரூம் சைஸு இந்த அளவுக்கு சுருக்கமாயிருது. நெஞ்சு பகுதியில் தான் நுரையீரலும் இருதயம் இருக்குது. கரெக்ட்? ஆமாம். நெஞ்சு பகுதியில் நுரையீரலும் இருதயம் இருக்கிற இடத்துல நுரையீரலை சுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நுரையீரலோட வேலை என்ன? மூச்சு காற்றை எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது நுரையீரலோட ஒர்க்கு. கரெக்ட்? ஆமாம். அப்போது நுரையீரலோட பகுதி அந்த என்ன சொல்கிறது, ரூம் சைஸையே சுருக்கும் போகும்போது எனக்கு மூச்சு காற்று எடுக்கிற கெப்பாசிட்டி என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. மூச்சு காற்று எடுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாகும் போது என் பிரெயின் என்ன சொல்லுது, சார் ஃப்ளாட்டாக படுத்து ரூஃபை பார்த்து படுக்கும் போகும்போது எனக்கு இன்னும் அழுத்தம் இன்னொரு 10% ஜாஸ்தி ஆகுது, எனக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது, எனக்கு மூக்கு வழியாக இருக்கிற மூச்சு காற்று பத்த மாட்டேங்குது. அப்போது அந்த மூக்குலையில் இருக்கிற மூச்சுக்க பத்தாமல் இருக்கிறதுனால அவங்களே என்ன பண்ணுவாங்க, வாயத்திறந்து மூச்சுட ஆரம்பிப்பாங்க. காற்று நிறையா உள்ளுக்குள்ளே போனால் மைட் பி நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகலாம்ல. அப்போ வாயத்திறந்து மூச்சுடும் போது நாக்கு நம்ம பேசுகிறப்போ மட்டும்தான் அதோட பொசிஷனில் இருக்கும். ஆனால் தூங்கும்போது, வாயத்திறந்து தூங்கும்போது நாக்கு உள்வாங்கி தொண்டையை அடைபடும். தொண்டையை அடைபடும் போது அதை தாண்டி மூச்சு காற்று மேலேயும் கீழேயும் போகும்போது தான் நாக்கு ஃப்ளட்டர் ஆகி கொரட்டையாக சத்தமாக வெளியில் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இந்த தூங்கும்போது ஏற்படுற மூச்சு அடைப்புனால தான் இது பேர் ஸ்லீப் அப்னியா. தூங்கும்போது தான் அந்த அப்னியா பிரச்சனை வரும். இது ரொம்ப சிவியராக ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அதே ஹார்ட் அட்டாக் வரைக்கும் லீட் ஆகும். பிகாஸ் திடீர்னு லங்ஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வரைக்கும் போகிறக்கும் சான்சஸ் இருக்குது.